அடுத்தது கும்பம். கும்பராசி. கும்பராசினாலே நமக்கு ஒரே குதூகலம் ஆகிடும் மனசு. இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க குள்ளமாக இருப்பாங்க, குண்டாக இருப்பாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கும், எப்போ பார்த்தாலும் சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த சளி பிடிச்சிருச்சுன்னா சரியாகாது. சளி பிடிச்சா சனி பிடிச்ச மாதிரி இவங்களுக்கு ரொம்ப நாள் ஆகும், ஒரு 3-4 வாரம் ஆகும். சளி பிடிச்சது என்னப்பா சளி பிடிச்சதுன்னு தானே சொன்னேன், அதுக்கு ஒரு மாத்திரையை போட்டால் நாளை காலையில் சரியாயிடும். 3 வாரம் 4 வாரம் ஆகும் இந்த மாதிரி குணங்கள். கும்பராசிக்காரர்கள் வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எந்த இடத்துக்கு போனாலும் ஃபைனான்ஸ் வேலை இவங்களை தான் தேடி கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க. இங்கே வா, நீங்கள் வா, இங்கே வா, வெளியே போய் நில்லு. கல்யாண வீடாக இருந்தால் இந்த வாழை மரத்துக்காரன் வருவான், அவன் வந்தான்னா அவனுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிடு. ஒரு கோஆர்டினேட்டராகவே இருக்கும். கோஆர்டினேட்டராக இருக்கும். மேலே லஞ்சு சப்ளை பண்ணாங்க ஹோட்டல்காரங்க, அவங்களுக்கு செலவு சேர்ந்து கொடுத்துட்டு அந்த ஹவுஸ் கீப்பிங் இருந்தாங்க பாரு, அவங்களுக்குலாம் கையில் டிப்ஸ் கொடுத்தது போக மிச்ச காசு எங்கிட்ட கொடு அப்படி கொடுப்பாரு, ஐயா கொடுப்பாரு. இவங்க போய் எல்லா காசு அதே மாதிரி மொய் வைக்கிற வேலை இவங்க வேலை தான். போய் உங்களை உட்கார வச்சுருவாங்க. இந்த மாதிரி வடக்கம்பட்டி இது மாதிரி பொன்னாத்தா 500 ரூபா முறை செஞ்சுருக்காங்க, வணக்கங்க முறை செஞ்சுருக்கீங்க 500 ரூபா, 1000 ரூபா கொடுக்குறவங்களாம் இந்த பக்கம் வாங்க. இது எல்லாம் இவங்களே கோஆர்டினேட்டராக இருப்பாங்க, முறை செய்வாங்க, எழுதுவாங்க. பணம் இவங்ககிட்ட விளாண்டுக்கிட்டே இருக்கும். பணம் இவங்க இன்னொருத்தருக்கு பணம் இங்கே வா, இதை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துருவா அப்படின்னு இவங்கள்ட்ட பணம் கொடுப்பாங்க. இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க. இவங்களுக்கு அதுலேருந்து 1 ரூபா கிடைக்காது, ஆனால் இன்னொருத்தர் பணத்தை இவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. இதெல்லாம் இவங்க தான். பெரும்பாலும் 2 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணவங்க இவங்க கூடவே இருப்பாங்க. அவங்களுக்கு இவங்க காரியதரிசியாக இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த வீட்லேயும் பேசிப்பாங்க, அந்த வீட்லேயும் பேசிப்பாங்க. அந்த மாதிரி அவர் ஐயாவை காபந்து பண்ணி கூட்டு போகிறது இவங்க தான். இவங்க பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க சாப்பாட்டு விரும்பிகள், சாப்பாட்டு வெறியர்கள். இவங்கெல்லாம் டைமுக்கு சாப்பிட்லன்னா அவ்வளோதான், பிரளயம் வந்துடும், உலகத்தையே நிறுத்திடுவாங்க. இவங்களாம் டைமுக்கு சாப்பிட்ணும், வெரைட்டியாக சாப்பிடுவாங்க. ஆக்சுவலாக அது சிக்கன் 65, இந்த 65 மேலே அப்படியே லைட்டாக லெமனை பிழிஞ்சு விட்டு அப்படியே லைட்டாக அப்படி கடிச்சா அந்த மாதிரி மலைச்சாரல் மாதிரி, அதெல்லாம் இவங்க தான். இவங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும், போஸ்ட் பாக்ஸ் இருக்கும். இவங்க வீட்டு பக்கத்தில் நீங்கள் கும்பராசி உலகத்தில் எங்கே வேணால் போங்க, அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு போஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த போஸ்ட் பாக்ஸ் இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க அவங்க கூடவே இருப்பாங்க. அந்த போஸ்ட் ஆஃபீஸுங்கிறது இவங்களுக்கு கூடவே இருக்கும். கும்பராசிக்காரங்க சாப்பாட்டு விரும்பிகள். இவங்கள்ட்ட போய் அட்ரஸ் கேட்டால் கூட நேராக போனீங்கன்னா அன்னபூர்ணா ஹோட்டல் வரும், அது லெஃப்ட் எடுத்திங்கன்னா சங்கர் கபே வரும். நேராக போனால் டீ கட்டில் 2 பேர் இருப்பாங்க. அங்கே சைட்லேயே தான் போண்டா சூப்பராக இருக்கும். அந்த கடைக்கு பின்னாடி கடை. ஒன்று கூட ஏடிஎம்மு இது பேங்க்கு அப்படி சொல்ல மாட்டாங்க. இவங்களோட ஹோட்டலை தொட்டே தான் இவங்களுடைய கூகுள் மேப் சொன்னாலும் அப்படி தான் சொல்கிறது. நேராக போனால் இந்த ஹோட்டல் வரும், அந்த ஹோட்டல் வரும், அங்கே சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி சில பேர் கோயிலாக அட்ரஸ் சொல்லுவாங்க. அங்கே ஐயப்பன் கோயில் வரும், அப்படி போனால் லெஃப்டில் கணபதி வரசித்தி விநாயகர் வரும் அப்படி சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பெரும்பாலும் ஹோட்டல் தான் சொல்லுவாங்க. அசைவம் விரும்பி சாப்பிடுவாங்க. மருத்துவ நட்சத்திரம்னு பேர். சதய நட்சத்திரக்காரன் கும்பல்லாம் பார்த்தீங்கன்னா மருத்துவ நட்சத்திரம். உட்காந்து அட்வைஸ் பண்ணி டாக்டருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு டாக்டர் உங்களுக்கு தெரியல, புரியுதா? கரெக்டாக தான் இருக்கேன், ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது, நீ என்ன பண்ணு அனிமிக்கு மாத்திரை கொடு, அது முடிச்சதுக்கப்புறம் இதை பார்க்கலாம், இப்போ தான் முடிச்சா டியூட்டி டாக்டர் நீ அப்படின்னு டாக்டரை கலாச்சிட்டு வருவாங்க அவங்க. இந்த மாதிரிலாம் பெரும்பாலும் ஊரை விட்டு போயிடுறது, சன்னியாசம் வாங்கிக்கிறது, வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு வீட்டில் உட்காந்துக்கிறது, இதெல்லாம் அவங்க தான். பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க வேலைக்கு போகிறது இல்லை. கும்பராசிக்காரங்க மிதுன ராசிக்காரங்களும் வேலைக்கு போகிறது இல்லை. பெரும்பாலும் இவங்கெல்லாம் வேலையை விட்டுட்டு வீட்டில் தான் இருப்பாங்க. மீனராசிக்காரங்களும் சுத்தம் வேலைக்கே போக மாட்டாங்க. இந்த திண்ணை மேலே உட்காந்துட்டு அட்வைஸ் பண்ணுற அத்தனை பேரும் கும்பராசிக்காரங்க தான். அதுவும் சதய நட்சத்திரத்துக்காரங்க தான். இந்த கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கு உங்களுக்கு? இவங்களுக்கு அப்படின்னு ஒன்று இருக்கிறத ஒரு அதிசயம். அப்படி இருந்தாலுமே அது ஒரு மேம்போக்காக மெயின்டைன் பண்ணுவாங்களே தவிர பெரும்பாலும் இவங்களுக்கு இறை வழிபாடு, ஆன்மீகம் அப்படி போயிடுவாங்க. இவங்க வாழ்க்கை காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடா, அந்த மாதிரிலாம் ஆயிடுவாங்க. இந்த உடம்பை பார்த்துக்கிறதெல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே பார்த்துக்க மாட்டாங்க. நல்லா சாப்பிடுவாங்க. சாப்பாடுன்னா கொலவெறியாக சாப்பிடுவாங்க. ஸ்கின் இஷ்யூஸ் இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். மாமானால பிரச்சனை. வாழ்க்கையில் அன்றாட வேலைகள் பார்க்குற அத்தனை பேர் கும்பராசிக்காரங்க தான். காலைல போய் வண்டி ஓட்டினா தான் சார் சாயந்தரம் காசு, அதெல்லாம் இவங்க தான். தினம் அது மாதிரி உணர்வுகளால் சோகத்தை மறைப்பாங்க. நிறைய ரீல்ஸு அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பாங்க. எமோஷனல், இதுக்குத்தானே எமோஷனல் ஆகும். ஒரு படத்தை ஒரு பாட்டு பார்த்தா பந்தம் என்ன சொந்தம் என்ன போனால் என்ன வந்தால் அழுதுட்டா உடனே ஃபோன் பண்ணி அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி உன்னை பற்றி தான்டா நினச்சிட்டு இருந்தேன். எப்போ பார்த்தாலும் எமோஷன்லேயே இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க வீட்டில் என்ன வைக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பதிவில் டிவைன் தமிழ் சேனலோட நீங்கள் இணைந்திருந்தா நம்ம என்னெல்லாம் வச்சிங்கன்னா சிறப்பு, உங்கள் வீட்டில் எப்போல்லாம் பணம் வருங்கிறதெல்லாம் சொல்லுவோம். கண்டிப்பாக